Hi students, welcome to our channel. 10th plus 1 and plus 2 students last year நீங்கள் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ஆர்வத்தோட உங்களுடைய ரிசல்ட் செக் பண்ணுறதுக்காக. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு உழைப்பை போடுறோம் அப்படின்னா அதுக்கான பலன் வந்து எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்றது தான் நமக்கு ஒரு சின்ன சந்தோஷமே. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய ரிசல்ட்டுமே வந்து நல்ல ரிசல்ட்டாக வரும். நீங்கள் என்ன மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மார்க் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். இப்போது இந்த வருஷம் வேல்யூஷன் எப்படி நடந்துச்சு? இப்போது பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே 10th வேல்யூஷன் முடிஞ்சு, 11th முடிஞ்சு, 12th முடிஞ்சு. 12th தான் ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மந்த் 13ஆம் தேதிலாம் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து வேல்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் 10th ப்ளஸ் 1 ஸ்டார்ட் பண்ணி வேல்யூஷன் வந்து போச்சு. ஸோ வேல்யூஷன் எப்படி நடந்துச்சு இந்த வருஷம்? ஸோ நானும் வேல்யூஷன் போயிருந்தேன் இல்லையா? ஸோ அதை வச்சு உங்களுக்கு நான் பேஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த வருஷம் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே லிபரலாக தான் வேல்யூஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி யாருக்கு இது வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெயிலாக ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த கொஷின் ரிலேட்டடாக ஏதாவது அவங்க அட்டன் பண்ணி ஓரளவு அவங்க எழுதியிருந்தாவே வந்து மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்சிமம் அந்த பார்டர் மார்க்கை நெருக்கி வரக்கூடியவங்க 19-20 மார்க், இப்போ 25 மார்க் பாஸ் மார்க் அப்படின்னா 19-20 மார்க் வரக்கூடியவங்களுக்கு கூட என்ன பண்ணியிருக்காங்க, அதில் அட்லீஸ்ட் ஏதாவது கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தா கூட அந்த ஸ்டெப்ஸ்க்கு கூட மார்க் கொடுத்து அவங்களெல்லாம் பாஸ் பண்ண வச்சுருக்காங்க. மேக்சிமம் இதுதான் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நடந்திருக்குது. ஃபார் 10th, 11th, 12th 3 பேருக்குமே. ஓகே சார், இப்போ இந்த பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு. நல்லா எழுதிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் நல்லா இப்போது சென்டம் ஃபார் சப்ஜெக்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் சப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கிறோங்க. மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான சென்டம் வந்துருக்குது. இப்போது நம்ம வந்து ஒரு கேம்பில் தானே போய் வேல்யூஷன் வந்து பண்ணுறோம். அந்த கேம்ப்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சென்டம். ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீமில் வந்து 12 பேப்பர் ஒரு ஏஇ திருத்துறாங்க அப்படின்னா அதில் குறைஞ்சது ஒரு 3 சென்டமாவது வருது. அப்போ ஒரு டீமில் 6 ஏஇ திருத்துவாங்க. அப்போ ஒரு 4-5 டீம் திருத்துவாங்க. அப்போ கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 30 சென்டமாவது என்ன பண்ணுறாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ளஸ் 2க்கு வந்து நடந்தது. ப்ளஸ் 1 பொறுத்த வரைக்கும் அதே தான், லிபரலாக தான் வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ப்ளஸ் 1க்கு யாருக்கு சாதகம்னா, நல்லா எழுதிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த மார்க்கை வந்து நீங்கள் வாங்கலாம். பட் ப்ளஸ் 1ல் என்ன ஒரு சின்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா, ப்ளஸ் 2ல் அந்த ஒரு 19 மார்க்கு கிட்ட வந்துட்டா நமக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ் ரிலேட்டடாக மார்க் இருந்தாவே உங்களுக்கு மார்க் கொடுத்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து 11th கொஞ்சம் கம்மி. ஏன் அப்படின்னா 11th வந்து நானே சொல்கிறேனே, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேனே, அதிலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அந்த பேப்பர்ஸில். 10 மார்க்கை தாண்டக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத பேப்பர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபெயில் பண்ணி விட்டுருக்காங்க. மற்றபடி ப்ளஸ் 2க்கும் 10th இந்த பார்டர் மார்க் வந்தாவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்படி தான் வந்து இந்த வருஷத்தினுடைய வேல்யூஷன் வந்து நடந்திருக்குது. சரி, ஓகே. இப்போ வேல்யூஷன் எல்லாமே முடிஞ்சு, 10th முடிஞ்சு, 11th முடிஞ்சு, 12th முடிஞ்சு. அடுத்து நாம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது ரிசல்ட். 12th, 10th, 11th இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 12th ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டுக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்டுக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து இந்த ரிசல்ட் டேட்டில் டவுட் இருக்குது. என்னைக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த டேட்டில் டவுட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து உங்களுக்கு 6/5/2024. ஸோ 6ஆம் தேதி, மே மாதம் 6ஆம் தேதி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 10th பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி, 10/5/2024. சரியா? அதுக்கப்புறம் 11th வந்து 14ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 12th 6ஆம் தேதி, 10th 10ஆம் தேதி, 11th 14ஆம் தேதி.
டைமிங் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 9:30 AM மார்னிங் 9:30க்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா 12th வந்து 9:30 டைமிங் தான் சொல்லியிருந்தாங்க. பட் சொல்லிட்டு அமைச்சர் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவர் வந்து எத்தனை மணிக்கு தான் ரிசல்ட் கொடுத்தாரு? 10 மணிக்கு தான் ரிசல்ட் வந்து கொடுத்தாரு. ஸோ இது வந்து நமக்கு டைமிங் வந்து அன்னைக்குன்னு அந்த அந்த கால சூழ்நிலையை பொறுத்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் டேட் கன்ஃபார்ம்டு தான். 12க்கு 6ஆம் தேதி, 10க்கு 10ஆம் தேதி, 11க்கு 14ஆம் தேதி. சரியா? ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. வேல்யூஷன் எப்படி நடந்திருக்குது, பேப்பர்ஸ் வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் இதுக்கு மேலே சொன்னேன் இல்லையா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ உங்களுக்கு நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.